அனைத்து என் வீத லீடர் சொந்தங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீத லீடர் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க தருமபுரியில் இருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான ஒரு நபரோட இருக்கிறோம். நம்ம வீத லீடர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 18,83,219 நபரா நம்மளுடைய பேராசிரியர். அவருடைய பேரை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நம்ம அண்ணாமலையாவுடைய அப்பாவுடைய பேர் கே குப்புசாமி ஐயா, அவரோட தான் இப்ப வந்து இருக்கிறோம். அவர் ஒரு மிக ஆர்வமாக வீத லீடர்ஸ்ல வந்து சேரணும், அண்ணாமலையாவுடைய ஒரு தீவிரமான ரசிகர்னு சொல்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு அவரை பாக்குறதுக்கு ஒரு ஆர்வமா இன்னைக்கு வந்திருந்தேன். இப்போ ஐயா கிட்ட வந்து ஒரு 2-3 வார்த்தைகள், ஏன் வீத லீடர்ஸ்ல வந்து சேர்ந்தாரு, எதனால வந்து அவருக்கு வந்து ஒரு ஊக்கம் கிடைச்சது அப்படின்றத பத்தி இப்ப பேசலாம். ஐயா, முதல்ல வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி சொல்லுங்க. ஒரு 75 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீத லீடர்ஸ்ல அமைப்புல இணையறதுக்கு தூண்டுதலா இருந்தது எது அப்படின்னா, தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற சூழ்நிலையில மிகச்சிறந்த நபர் அப்படின்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே நீதி, நேர்மை, உண்மை, உழைப்பு அப்படி வந்தவன். நான் வந்து 35 வருஷம் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவன். நான்லாம் காமராஜர் காலத்திலேயே படிச்சவன். நான்லாம் தமிழ்நாடு ஒரு தேசியம், அதனுடைய பெருமையெல்லாம் இப்ப போயிடுச்சு. அந்த அளவுக்கு அரசியல் மாறிடுச்சு. அந்த சூழ்நிலையில அண்ணாமலை என்கின்ற ஒரு நண்பர், அவருடைய பேரு கே குப்புசாமி, என்னுடைய பேரும் சுவாமி. எனக்கு ஒரு மகன் மாதிரி. நான் எப்படி நினைக்கிறேனோ, நான் எப்படி வாழ்ந்தனோ அந்த மாதிரி அவருடைய லைஃப். மிகச்சிறந்த தியாகி, மிகச்சிறந்த படிப்பாளி, மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த அந்த பிரில்லியன்ஸை நம்ம எங்கேயுமே பார்க்கலீங்க. அவ்வளவு ஒரு பிரில்லியன்டான ஒரு ஆள். எனவே தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டினுடைய டிக்னிட்டி, டெக்கோரம் இதெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி எல்லா பண்புகளையும் கொண்ட அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டை தலையெடுத்து தமிழ்நாட்டை வழிகாட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்ப அடுத்ததா வந்து இப்ப 2வது கேள்வி, அண்ணாமலை அண்ணா மீது உங்களுக்கு நம்பிக்கை வர காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவருடைய ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து அது ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிறதுங்கிறது இந்த காலத்தில் முடியாது. அவரு பெரிய தியாகம், பெரிய அறிவாளி, பெரிய சிந்தனைவாதி, மிகச்சிறந்த பேச்சாளர், உண்மை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள். நேர்மை, எல்லாத்த விட மக்களுக்கு நேர்மையே இல்லாம ஒரு சூழ்நிலை. நேர்மை, சுய ஒழுக்கம், தியாகம் இதையெல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து ஒரு சேவை செய்யணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் எண்ணத்துல வந்திருக்கிறாரு. எனவே ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்ததுனால அவர் மேல உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து உருவாகி. நம்பிக்கை அது சாதாரணமா செய்ய முடியாது, சாதாரண தியாகம் அது இல்லை. அதனால்தான் அவர் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம், ஒரு நல்ல எண்ணம், அவர் மேல ஒரு வெறி அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய தியாகம், அவருடைய அறிவாற்றல், அவ்வளவு அறிவாற்றல் எங்கேயும் பார்க்கல, இவ்வளவு அறிவாற்றல் எங்கேயும் பார்க்கல. நீங்க வீத லீடர்ஸ்ல சேர்ந்திருக்கீங்க. ஆமா, வீத லீடர்ஸ்ல நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டு இப்ப நாங்க முகாம் நடத்துறப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சேர்றாங்கன்னா, அதுல அதிகப்படியா நான் பார்த்ததுல ஒரு 40 வயசு 50 வயசு மேல இருக்கக்கூடிய, அதுவும் 60 வயசு, நீங்க வந்து 75 வயதுல வந்து சேர்ந்திருக்கிறீங்க. அப்படின்றப்ப ரொம்ப ஒரு வயது அடைந்தவர்கள் அவர் மேல வந்து அவர் பேசுறத புடிச்சு ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் நீங்க சேர்றீங்க. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆசை, இப்ப இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்க சொன்னீங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வழிவகையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து they are misguided on all aspects. அளவுக்கு மீறிய போதை பழக்கம், அதே போல முன்ன மாதிரி இளைஞர்கள் இல்ல. அது காரணம் அவங்கன்னு சொல்ல முடியாது, சுற்றுப்புற சூழ்நிலை, சொசைட்டி அதெல்லாம் இப்ப கெட்டு போச்சு. எனவே இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு குடிபோதை நமக்கு, அதாவது நிச்சயமா நம்ம அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அதே போல போதை பழக்கத்திற்கு, போதை இது என்னங்க, கஞ்சா போன்ற தீய பழக்கங்கள் எல்லாம் நீங்கள் விட வேண்டும். அது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து வாழ்க்கையில இருந்தா தான் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். எனவே குடி, கஞ்சா இந்த 2 பழக்கங்களையும் நீங்கள் கட்டாயமாக விட வேண்டும். ஏன்னா அவ்வளவு ஈஸியா விட முடியாது பழக்கப்பட்டவங்க, ஆனா நீங்க விட வேண்டும். அதுதான் அண்ணாமலையினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். அதை நீங்கள் கட்டாயமாக விட வேண்டும். அப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி உங்களுடைய வாழ்வு நல்ல வளமான வாழ்வாக இருக்கும்.